இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இவங்க எடுத்த மங்காத்தா படத்த வந்து இப்ப ரிலீஸ் பண்ற போறதா, சேம் டேட்ல பண்ண போறதா பண்றாங்க. இல்ல அது வந்து சேம் டேட்ல வரல. ம். 23ஆம் தேதி தான் வருது. ஓகே. இப்ப நடுவுல வந்து ஒரு 2 வாரம் கேப் இருக்கு. இவங்க கலெக்ஷனுக்கு இந்த 2 வாரம்ங்கிறது போதும் தான். ஆனால் இந்த தியேட்டர் கிரவுட் எப்பவுமே எப்படின்னா, முதல்ல ரசிகர்கள் வந்துருவாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம், அப்படியே ரசிகர்கள் அல்லாத கூட்டம் ஒண்ணு வரும். அதற்கப்புறம் வெளியில வந்து ஒரு டாக் நல்லா வந்துச்சுன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இப்போ 3 வாரங்கிறது கேரண்டி அவங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட 2வது வாரம் முடிஞ்ச உடனே 3வது வாரத்தில இந்த மங்காத்தா வரும்பொழுது என்னன்னா, தியேட்டர் ஃபுல்லா அதுக்கு அதிகமா போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து லேசா கலெக்ஷன் ட்ராப் ஆ. ஆகும்போதே படத்த தூக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி ஆபத்துகள் கரெக்ட்டா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுதான். இது என்னன்னா, அவரு சொன்னார்ல, திரையுலகத்தின் உச்சத்த விட்டுட்டு, நான் வர்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த வார்த்தை இங்க ஒரு பெரிய வார்த்தையா இவங்களுக்கு இருக்கு. அது என்ன நீ உச்சம்னு சொல்றது? ம். நாங்க வந்து நீ உச்சம் இல்லைன்னு நிரூபிக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள செய்றாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி இப்ப சினிமா வந்து தனியா இயங்குச்சுன்னா எப்பவுமே இங்க பிரச்சனை இல்ல. சினிமாவுக்குள்ள அரசியல் வந்ததுன்னு வைங்க, இந்த மாரி பிரச்சனைகள சமாளிச்சு தான் ஆகணும்.